சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம் நாங்க எல்லாரும் பயந்தே போயிட்டோம். எதுக்கு? இல்ல வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு உங்களை காமிச்சிக்காம கூப்பிடுறாங்களோன்னு நானும் நினைச்சேங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திருவிழாக்கு தானே கூப்பிடுறாங்க, ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே. அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? போயிட்டு வரணும்னா கருணாகரன் லீவு கொடுக்கணும்ல. நேத்து சாயங்காலம் நான் பார்த்த வேலைக்கு அவர் இந்த சென்மத்துக்கு எனக்கு லீவே தர மாட்டாரு. இது நேத்து சாயங்காலமா? என்னாச்சு? என்னடி முழிக்கிற? சொல்லு, என்ன பண்ண? என் மானத்தோட விளையாட நினைச்சிய பாருங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாது. இனிமே இந்த செவரக்கோட்டை ஆனந்தி யாரு, அவளோட கோவம் எப்படி இருக்கும்னு பாப்பிய. நெஞ்சில உரம் இருந்தா நேருக்கு நேரம் மோதி பழகுங்க. அதை விட்டு போட்டு இன்னொருக்கா இப்படி ஒளிஞ்சு விளையாட நினைச்சிய. காளிய கோவில்ல சிலையாத்தையும் பார்த்திருப்பீங்க. ஆனந்தி உருவத்துல கொல கோவத்துல பாப்பீங்க. ஏய், துணியை அடிச்சு துவைக்க போறேன்னு சொன்ன, அது கருணாகரனை துவைக்கதானா? ஏ ஆனந்தி, இது வரைக்கும் பிரச்சனை உன்னை தேடிதான் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நீயே பிரச்சனையை தேடி போயிருக்க. இது நல்லவாடி இருக்கு. எதுக்கு ஜெயந்தி இப்ப ஆனந்தி பயமுறுத்துற? ஆனந்தி, இப்பதான் நீ மாசு. இத்தனை நாள் வரைக்கும் உன் கோவத்தை எங்க வச்சிருந்த? கைய குடு, கைய குடு. ஆனந்தினா அப்பாவி நினைச்சிட்டு இருக்க கருணாகத்துக்கு அதிரடின்னு காமிச்சிட்ட. இனிமே உன் பக்கமே வர மாட்டான் பாரு. காலையிலே உன்னை பார்த்து அதுக்குதான் அவர் பயந்து போனாரா? இப்பதான் புரியுது. ஆனந்தி, நிஜமாவே கருணாகரனை மறந்தீங்களா? இனிமே எப்பவும் இப்படியே இருங்க. என்ன வருதோ வரட்டும், பாத்துக்கலாம். ஏ அன்பு, என்ன பாத்துப்ப? இப்ப இவளுக்கு லீவ் வேணுமே, எப்படி அந்த ஆள் கிட்ட வாங்கி தருவ? ஏ ஆனந்தி, இவ்வளோ நாள் சும்மா இருந்தியே, நேத்து ஒரு நாள் சும்மா இருந்திருக்க கூடாதா? லீவு கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த ஆள் இதுக்கு அன்பு கொடுத்தா போதுன்னு மகேஷாரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? ஆனந்தி, உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணும்? 4 நாள். மாப்பிள, 4 நாள் லீவு குத்துறான். டேய் சும்மாறா. ஆனந்தி, என்னதான் எனக்கு பவர் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாம என்னால உங்களை அனுப்ப முடியாது. டேய் என்னடா? டேய் நீ புரியாம பேசாத, அமைதியா இரு. நீங்க வாங்க, நம்ம போய் பேசி பார்க்கலாம். அவர் ஒத்துக்கலன்னா அப்புறம் நான் பெர்மிஷன் தரேன். வாங்க. பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். ஏய் நீ வாயை மட்டும் சும்மா இருக்கியா? ஆனந்தி, அவங்க பேசலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, நீங்க வாங்க. வாங்க. சரிங்க சார், ஆர்டர் ஏன் இஷ்டத்துக்கு விட சொல்லுங்க சார். நான் டைமுக்கு முடிச்சு காட்டுறேன் சார். நீங்க கவலையே படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். எதுவும் நிக்காது. சார் என்ன? உங்ககிட்ட பேசணும் சார். 2 பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்கன்னா ஏதாவது பெரிய குழியா தோண்டி என்ன உள்ள தள்ளலான்னு இருக்கீங்களா? இந்த தடவை நான் விழ மாட்டேன் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆனந்தி ஊரில் திருவிழா, அவங்களுக்கு வேண்டுதல் இருக்காமா. ஒரு 4 நாள் லீவ் வேணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வந்தேன். 4 நாள் லீவ் போதுமா? ஏன் 40 நாள் எடுத்துக்க சொல்லண்டா? ஏய், இங்க என்ன சத்திரமா நடத்துறாங்க? நினைச்சப்ப போறதுக்கும் நினைச்சப்ப வர்றதுக்கும். இவளுக்கு இல்ல, இங்க யாருக்கும் லீவு கிடையாது. முக்கியமான ஆர்டர்லாம் வந்திருக்கு, நிறைய வேலை இருக்கு. சார் ஆனந்திக்கு என்ன சார் வேலை இருக்க போகுது? இவங்க வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். ஏய் நிறுத்துறா.
இவளுக்கு ஒரு வேலையும் இல்லைனாலும் இவளுக்கு மட்டும் லீவ் கொடுக்கவே மாட்டேன். பட்டிக்காடு, நேத்து நீ பேசுனதுக்கு பயந்துருவேன்னு நினைச்சியா? உனக்கு லீவே கிடையாது. போதுமா? இந்த ஆள் இப்படி எல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சுதான் அவங்ககிட்ட போக வேணாம்னு சொன்னேன். கேட்டானா அன்பு? சார், நான் கடைசியா கேட்குறேன், ஆனந்திக்கு லீவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? முடியாது. என்ன பண்ணுவ? சார், ஆனந்திக்கு லீவு கொடுக்க நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் மீறி நான் கேட்டது உங்க போஸ்டிங் மேல இருக்கிற மரியாதைக்காக தான். அந்த மரியாதையை உங்களுக்கு காப்பாத்திக்க தெரியல. நீங்க ஆனந்தியை அனுப்ப முடியாதுங்கிறதுக்கு வேலை இருக்கு, நிறைய ஆள் தேவைப்படுதுன்னு நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆனந்தி மேல இருக்கிற கோபத்தினால முடியாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நான் மகேஷ் சார் வரைக்கும் போய் பேசியாவது கண்டிப்பா ஆனந்திக்கு லீவ் வாங்கி கொடுப்பேன். சபாஸ், சரியான போட்டி. ஆனந்தி வாங்க. மகேஷ் சாரே வந்தாலும் இந்த தடவை அவளுக்கு லீவே கிடையாது. அன்பு, ஏற்கனவே என்னால கம்பெனில நிறைய பிரச்சனை, இப்போ இன்னொரு பிரச்சனை வேண்டாம். ஏங்க, அந்த ஆள் எப்படி பேசினாருன்னு பாத்தீங்கல்ல? அதை கேட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாம மறுபடியும் கேட்டு பார்க்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, என்னால இது இப்படியெல்லாம் விட முடியாது. நான் மகேஷ் சார் கிட்ட சொல்ல தான் போறேன். அவர் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இல்ல அன்பு, ஏங்க காப்பி. ஏங்க, திருவிழாவுக்கு ஆனந்தியை வர சொன்னோம், மற்றவங்க யாரையும் வர சொல்லலையே. எல்லாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க? யாரை கூப்பிடணுங்கிற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம ஆனந்தியை பார்க்க சென்னைக்கு போனப்ப மகேஷ் தம்பி, அன்பு தம்பி, வார்டன் அம்மா அவங்க எல்லாரும் நம்மள எப்படி பாத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு அவங்கள கூப்பிடலன்னா எப்படிங்க? கூப்பிடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பேச்சு. வர்றவங்களை எங்க தங்க வைக்க போறோம், எப்படி பாத்துக்கிற போறோம்னு தெரியாம எப்படி கூப்பிட சொல்ற? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாங்க. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க ஊருக்கு போறாங்க, நீங்க முதல்ல கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன்.